என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த கேடு கெட்ட மாயாவா ரேவதியை கொலை பண்ண பார்த்தா? ஆமாத்த, அது அவதான் செஞ்சா. ஏப்பா, அந்த வெள்ள பிங்கா தான் பண்ணான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? ரேவதியை கடத்திட்டேன்னு மாயா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போ அவளும் ஏற்காடுக்கு வந்திருந்தாளா? ஆமா மாமா. அடி பாவி, அவ எதுக்கு ரேவதியை கடத்தினா? அந்த மகேஷை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. மகேஷை நீ விட்டாதான் நான் ரேவதியை விடுவேன், இல்ல அவளை கொன்னுடுவேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினா. அப்புறம் எப்படி ரேவதியை காப்பாத்துனீங்க? அவ இவ்ளோ வேலை பண்ணிருக்காளா? அவளை சும்மா விடவே கூடாது. ஆமத்த, அந்த வெள்ள பிங்கா நான் சும்மாவே விடக்கூடாது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம ரேவதியை கடத்தி குழந்தைய பார்த்திருப்பா. இது எல்லாத்தையும் ரேவதி கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனா அவ நம்பல. நான் மாயா மேல பழி போடுறேன்னு அவ என் மேலதான் கோவப்பட்டான். அந்த மாயாக்கு ரேவதி ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் ஏற்காட்டுக்கே வரல, ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க சொன்னதை அவ நம்பலையா? ரேவதிக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி மாறி போயிட்டா? அக்கா, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? எனக்கும் இவன் தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருப்பான்னு தோணுது. இவன் அதை செஞ்சதுனாலதான் அந்த மாயா நம்ம ரேவதியை கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கா. இவனை நீ இன்னும் நம்பிட்டு இருக்க. ரேவதி உயிருக்கு இவனே எமனா வந்து நிக்கிறான் பாரு. சின்னத்த, கேப் கிடைச்சா போதுமே, ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருவீங்களே. அந்த மாயாவே ஒரு கேப் மாதிரி, அவ சொல்றதெல்லாம் பெருசா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. அக்கா, இவ சொல்றதெல்லாம் மட்டும் நம்பி நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத. மாயா அப்படி செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. இதுவும் ஏதோ ஒரு டிராமா தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. ராஜா விஷயத்துல ரேவதியும் சரி நீயும் சரி தப்பாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் தெளிவா இருக்கேன். சோ நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு. மாப்பிள்ள, இவ்ளோ நடந்திருக்கே, நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல?